உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லைத் தெருவின் துணுக்கு தோரணங்கள் நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். ஹியூமர் சென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஹியூமர் சென்ஸ்னால் தமிழில் நகைச்சுவை உணர்வு. 1991 ராம்கோ சூப்பர் லெதர்னு வேலூரில் ஒரு பெரிய கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபுட்வேர். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நான் பர்ச்சேஸுக்கு பெங்களூருக்கு போகணும். அப்போல்லாம் அந்த பைபாஸ் கிடையாது. பெங்களூருக்கு பஸ்ஸில் போகும்போது மஞ்சக்குப்பம் ரயில்வே கேட்டுன்னு ஒன்று வரும். அங்கே பஸ்ஸு ஒரு அரை மணி நேரம் போட்டுருவான். பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்கி எங்கேயாவது ஆறு ஏரியில் கிழிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரலாம். பிராமணாவில் இருக்கிறவ காயத்ரி ஜபம்லாம் சொல்லிட்டு வரலாம். அந்த அரை மணி நேரம் அது ஆகிடும். அப்படியே அதை தாண்டி போகும்போது நான் எப்போதும் ஜன்னல் ஓரமான சீட்டில் தான் உட்காருவேன். ஏன்னா அந்த விஷுவல் டேஸ்ட்டுன்னு சொல்லுவான், சைடில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறது எனக்கு பிடிக்கும். அப்போ நிறைய மலைகள், பாறைகள்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும், ரம்மியமாக இருக்கும். அந்த பாறையில் ஒரு பாறையில் எழுதியிருந்தேன். அப்போல்லாம் அந்த இயேசு கிறிஸ்டியானிட்டி பிரச்சாரம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அப்போ ஒரு பாறையில் எழுதியிருந்தது பெரிய வெள்ளை சுண்ணாம்பில், இயேசு வருகிறார் அப்படின்னு. அது என் வயசு ஒருத்தவங்களாம் இதுமாரி ட்ராவல் பண்ணியிருந்தா தெரியும். நான் பார்த்துட்டு போயிட்டேன். அடுத்த வாரம் மறுபடியும் பர்ச்சேஸுக்காக போகிறேன் பெங்களூருக்கு. அதே பச்சைக்குப்பம் ரயில்வே கேட்டுக்கிட்டு நிற்குது. மலை மேலே அந்த கல்லுக்கிட்ட பார்க்குறேன். எதேச்சா கண்ணை தூக்கினா இயேசு வருகிறாருக்கு கீழே அதிமுகவில் சேர்கிறாருன்னு ஒருத்தன் எழுதி வச்சுருக்கான். இது பெஸ்ட்டு ஹியூமர் சென்ஸு. அதாவது எது வேணாலும் எழுதலாம். அவர் கீழே அதிமுகவில் சேர்கிறார்னு நான் பாருங்க. அது ரொம்ப அருமையான ஒரு நகைச்சுவை உணர்வு. இதெல்லாம் நகைச்சுவையை ரசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிரிப்புங்கிறது எல்லாருக்கும் மறந்து போச்சு. ஒரு காலத்தில் மனுஷன் சிரித்தான், பிராணிகள்லாம் உருன்னு இருக்கும். இப்போ பிராணிகள்லாம் சிரிக்கிறது, புழு கூட சிரிக்கிறது, நத்தை சிரிக்கிறது, நாய் சிரிக்குது. ஆனால் மனுஷன் சிரிக்கலை. அதுவும் இந்த ஐடி வேர்ல்டு வந்ததுலேருந்து அவன் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே சூன்யம் வச்ச மாதிரியே தனக்குத்தானே பேசிக்கிட்டே நடந்து போகிறான். பார்த்தா காதில் ஒரு சின்ன தோடு மாதிரி இருக்குது. அது கேட்டால் நீல பல்லாம், ப்ளூடூத்தான், அது ஒன்று. அப்புறம் இந்த தில்லை திரு அவருடைய ஒரு வாசகி ஒருத்தங்க இருக்காங்க, சீதாலட்சுமி. அவங்க ஒரு கவிதை எழுதி அமைச்சிருக்காங்க எனக்கு. அதாவது தன் கணவனை பற்றி சொல்கிறாங்க. என் உயிர் கணவனே, நீ குடித்து குடித்து இறந்தால், அதாவது சோமபானம் சுறாபானம், உன் உடலுக்கு நல்லது. அதே நீ குடிக்காமல் இருந்தால் இந்த ஊருக்கு நல்லது அப்படின்னு எழுதணும். அதுக்கு பதிலாக அவங்க என்ன இருக்காங்க, நீ குடித்து விட்டு இறந்தால் உனக்கு நல்லது, நீ குடித்து குடித்து சீக்கிரமே மயானத்துக்கு சென்றால் இந்த உலகத்துக்கே நல்லதுங்கிற மாதிரி. அதாவது என்ன, நீ குடிக்காமல் இருந்தால் உனக்கு தான் நல்லது, நீ குடித்து செத்து போனால் ஊருக்கே நல்லதுன்னு. அதாவது எந்த அளவுக்கு அந்த கணவன் மேலே அவளுக்கு ஒரு ஆசை இருக்குங்கிறத பாருங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு நேரத்தில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.